இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த முட்டை கிரேவி தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டை கிரேவி பண்ணுறதுக்காக ஏற்கனவே முட்டையை வேக வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்காக 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து இப்போ தக்காளி விழுது ஒன்று அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு 5லேருந்து 8 முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 3/4 பச்சை மிளகா தான், அதனால் 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லேருந்து 12 புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப புளிக்கக்கூடாது. கூடவே இதில் தக்காளி சின்ன சைஸில் இருந்தால் 3 தக்காளி, நல்ல பெரிய சைஸில் இருந்தது அப்படின்னா 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதில் நிறம் மட்டும்தாங்க இருக்கும், காரம் இருக்காது. இப்போ இதை தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், இந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதத்திலே அரைச்சிக்கோங்க. அரைக்கிறது நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி விழுதும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக மசாலா பொடி பொடிச்சுக்க போகிறோம். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துருக்குறேன். மல்லி விதை இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மிளகு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். இந்த மிளகு காரம் தான், இது ரெண்டுத்துமே தான் காரத்துக்கு நம்ம போட போகிறது. இப்போ நல்லா இதை நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு மசாலா பொடியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா சாப்பரில் நறுக்கிக்கோங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பர் இல்லை அப்படின்னா சின்ன மிக்சி ஜாரில் போட்டு விப்பரில், அதாவது பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்னமாக சாப் பண்ணி வந்துடும். ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா சரி வராது. இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ டக்கு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக முட்டையை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை நல்லா பாதியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி முட்டையை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ அரைச்ச பொடி இருக்குது இல்லையா, அந்த பொடியிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கூடவே இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தலை பொடியாக நறுக்கினது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரு வெளியில் வந்துடுற மாதிரி நல்லா பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், முட்டை இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மஞ்சக்கருவோட பச்சை வாசனை கிரேவியில் இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். ரொம்பவும் செவக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம கடைசியாக தான் இதை கிரேவியில் சேர்க்க போகிறோம். இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு சட்டியில் நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா போதும். இது நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் மீடியம் ஃப்ளேம்லேயே பச்சை வாசனைலாம் போய் லைட்டாக செவந்து வர மாதிரி வதக்கிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் வெங்காயம் நல்லா செவந்து இந்த மாதிரி வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வதங்கி இந்த அளவுக்கு செவந்து வறுக்கணும். இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்து மிக்சி ஜார்லலாம் இப்போ தண்ணிலாம் ஊற்ற வேண்டாங்க. சுத்தமாக வழித்து சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கின உடனேயே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி இந்த மசாலாவோட பச்சை வாசனை தக்காளி தொக்கெல்லாம் வதங்கட்டும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிரேவி நல்லா சுருள வதங்கி வந்துருச்சு. பார்த்தீங்களா, போட்டிருக்கிற எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா திட்டமாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேங்க. தளத்தலன்னு வெளியில் அடிக்குது, அதனால் மூடி வச்சுருந்தேன். நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த முட்டை, அதை இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த முட்டையை சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துறாதீங்க. இப்போ எல்லா முட்டையும் அந்த கிரேவியில் முழுகிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த முட்டையும் வெந்தது தான், மசாலாவும் ஆல்ரெடி வெந்தது தான். மூடி வச்சு அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க, அதிக ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், டக்குன்னு நமக்கு அடிபிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் தான் கொதிக்க வச்சுருந்தேன். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது இல்லையா, நல்ல சூப்பரான கிரேவியும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தோசையோட சப்பாத்தியோட சாதத்தோடலாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக புதினா கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். செய்கிற வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. சூப்பரான முட்டை கிரேவி இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.